வெல்கம் பேக் ஜில்ப்ரோ சேனல். நேற்று நம்ம சொன்ன மாதிரி 2 விமான நிலையத்தை ஜில்ப்ரோ சேனலுடன் சேர்த்திருக்கோம். ஒன்று வேலூர், மற்றொன்று பாண்டிச்சேரி. இப்போ பாண்டிச்சேரி விமான நிலையத்தை பற்றி பார்த்தோமா, பாண்டிச்சேரியில் இதுக்கு முன்னாடி எந்த ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸ்பைஜெட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பைஜெட் என்ன பண்ணியிருந்தாங்க, எந்த ரூட்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஹைதராபாத்தில் கிளம்பும், பாண்டிச்சேரி வரும், பாண்டிச்சேரியிலேருந்து பெங்களூர் போகும், திருப்பி பெங்களூர்ல கிளம்பி பாண்டிச்சேரி வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஹைதராபாத் போகும். இது ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. 8 மாச காலகட்டத்துக்கு முன்னாடி ஸ்பைஜெட் பார்த்தீங்கன்னா டோட்டலா ஏர்கிராஃப்ட் வந்து குறைச்சிட்டே இருந்தாங்க. அதாவது ஷெடியூலை குறைச்சி லாஸ்டா வந்து ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த 8 மாத காலகட்டமாக பாண்டிச்சேரியில் விமான சேவை இல்லாம இருக்கு. சரி, பாண்டிச்சேரியில் விமான சேவை இல்லை, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிறைய மக்கள் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்ப திருப்பியும் விமான சேவை வரும் அப்படின்னு கேட்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்ல வந்து சட்டப்பேரவையில பேசுறது, திருப்பியும் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரிக்கு ரிக்வஸ்ட் பண்றது, லெட்டர் எழுதுறது, அவங்ககிட்ட கேட்கறது, அதே மாதிரி ஏர்போர்ட் அத்தாரிட்டி டைரக்டர் இந்த மாதிரி விஷயம் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இண்டிகோ நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. சரி, இண்டிகோ நிறுவனத்தை கொண்டு வரலாம், பாண்டிச்சேரி ரூட்டுக்கு கொண்டு வரலாம். சரி, ரூட்டை கொண்டு வரதுன்னா அவங்க எந்த ரூட்ல கொண்டு வர போறோம் அதையும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற ஏதோ புதுசா ஏதோ ரூட்டை ஆப்ரேட் பண்ணலாமா, இல்ல பழைய ரூட்டு ஆப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதுனால சரி, பழைய ரூட்டே இவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா பாண்டிச்சேரிக்கு பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத், பாண்டிச்சேரி, பெங்களூர் இந்த 2 டெஸ்டினேஷனும் சென்டர்ல இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு ரிக்வஸ்ட், ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு கையொப்பம் போட்டாங்க. இண்டிகோ நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டாங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, திருப்பியும் நாங்கள் விமான சேவை தரோம், இண்டிகோ நிறுவனத்திலிருந்து விமான சேவை தருவாங்க. எந்த ரூட்ல அப்படின்னா அது வந்து டிசம்பர் 20ஆம் தேதி முதல் இண்டிகோ நிறுவனம் தன் சேவையை பாண்டிச்சேரி விமான நிலையத்தில் வந்து துவங்குறாங்க. எங்கேருந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுற போகிறாங்கன்னு இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். முடிஞ்சளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டிக்கெட் ஏதோ புக் பண்ணுறீங்க, பாண்டிச்சேரியிலேருந்து ஹைதராபாத்தோ இல்லை பெங்களூரோ புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் இந்த வீடியோ இருக்கும். சரி, ஓகே, நம்ம ஃப்ளைட்டோட டீட்டெயிலுக்கு வந்துடுவோம். இப்போ ஏடிஆர் ரக விமானத்தை தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. 82 சீட் இருக்கும். நம்ம சேலத்துக்கு ஆப்ரேட் பண்ணுற விமானம் மாதிரி தான் அதுக்கும் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. என்ன மாதிரி ஆப்ரேட் பண்ண போகிறாங்க, என்ன டைமிங், எவ்வளோ டிக்கெட் ஃபேர் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதாவது பெங்களூரில் காலையில் 11:10க்கு கிளம்பி 12:25க்கு பாண்டிச்சேரி போகும். இது 1 வே ஃபேர் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நபருக்கு 3000 ரூபாய். நீங்கள் பெங்களூர்லேருந்து பாண்டிச்சேரி போகணும்னா 3000 ரூபாய் கொடுத்தா நீங்கள் போயிடலாம். இதோட டைம் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 15 நிமிஷம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியிலேருந்து நீங்கள் பெங்களூர் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் இருக்கும். இது சாயந்தரம் தான் ஃப்ளைட். 5:10க்கு கிளம்பி 6:35க்கு வரும். 1 மணி நேரம் 25 நிமிஷம் இருக்கும். 2000 ரூபாய், 2500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 2500 ரூபாய் இப்போ நான் 20ஆம் தேதி 20/11/2024 நான் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு ரேட் வந்து 2500 ரூபாய் இருக்கு அப்படின்னா எப்போ வேணா வேரி ஆகும். 2700க்கும் 3000 இருக்கும். நீங்க புக் பண்றப்ப பார்த்துக்கோங்க. ஓகே, பாண்டிச்சேரியிலேருந்து ஹைதராபாத்துக்கு பார்த்தீங்கன்னா மதியம் 12:45க்கு கிளம்பி 2:30க்கு போகும். அதாவது 1 மணி நேரம் 45 நிமிஷம். இது 1 வே டிக்கெட் ஃபேர் 3100 ரூபாய். ஹைதராபாத்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா 3:05க்கு கிளம்பி 4:50க்கு வந்துடும். அதாவது ஹைதராபாத்ல 3:05க்கு கிளம்புது, 4:50க்கு பாண்டிச்சேரி வந்துடும். அதோட டிக்கெட் ஃபேர் 3700 ரூபாய் இருக்கும். எப்போ வேணா வேரி ஆகலாம். 1 மணி நேரம் 45 நிமிஷம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர்ல இருந்து கிளம்பக்கூடிய ஃபிளைட்டே தான் உங்களுக்கு இதே ரூட்ல போய் ஆப்ரேட் பண்ணிட்டு வருது. இது தினசரி விமான சேவை டெய்லியுமே இருக்கும். டிசம்பர் 20ஆம் தேதி முதல் பெங்களூர்ல கிளம்புறாங்க. 11:10க்கு கிளம்புறாங்க. 11:10க்கு கிளம்புனாங்கன்னா 12:35க்கு பாண்டிச்சேரி போயிடும். திருப்பி பாண்டிச்சேரியில இருந்து ஹைதராபாத் போறாங்க. ஹைதராபாத்ல இருந்து திருப்பி பாண்டிச்சேரி வராங்க. பாண்டிச்சேரியில இருந்து பெங்களூர் வராங்க. இந்த ரூட்ல தினசரி விமான சேவை ஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் கமெண்ட் பண்றேன், ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க, நம்ம நம்பலாம். ஏன் அப்படின்னா இதற்கு முன் ஸ்பைஜெட் வந்து இந்த ரூட்டை வந்து கையாளுருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பைஜெட்டுக்கு அனுபவம் இருந்துச்சு. இண்டிகோக்கும் நான் அனுபவம் இல்லை சொல்றேன், ரொம்ப அனுபவம் இருக்கு. உங்களுக்கு சக்சஸ் ஆப்ரேட் பண்றது இந்தியாவில் டொமஸ்டிக்ல யாரு கை கந்த புள்ள அப்படின்னா இண்டிகோ தான். இண்டிகோவால எல்லா வேலையும் பண்ண முடியும்.
இதன் மூலம் என்ன ஆகுனா பாண்டிச்சேரி சுற்றுலாத்துறை வளர்ச்சியடையும். அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் சுற்றுலாத்துறையும் வளர்ச்சியடையும். ஏன்னா இப்போ ஒரு முக்கிய ஒரு சிட்டின்னு சொன்னா இந்தியாவில் ஹைதராபாத்தை சொல்லலாம். நீங்க ஹைதராபாத்ல அதுக்கப்புறம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கக்கூடிய இடம்னா பாண்டிச்சேரி சொல்லலாம். இப்ப பாண்டிச்சேரி அதே மாதிரி ஒரு இப்போ பெங்களூர் ஏன் சொல்றோம் அப்படின்னா அங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்கு. மேக்சிமம் டோட்டல் ஹப்னு சொல்லக்கூடிய ஐடி கம்பெனி எல்லாமே பெங்களூர்ல இருக்கு. இப்ப பெங்களூர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று கோவா போகணும் இல்ல பாண்டிச்சேரி வரணும்னு ஆசைப்படுவாங்க. எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப அங்க வந்து விமான சேவை கம்பல்சரி வேணும். ஏன்னா விமானத்திலேயே உங்களுக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா நீங்க லேண்ட் வழியா நீங்க வரப்ப உங்களுக்கு வீக்கில் போறப்ப ஒரு 4.5 hours ஒரு 7.5 hours ஒரு 10 hours கால் ஆகட்டுமே. இப்போ இந்த டிராவல் டைமை குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய மதுபானமாக இருக்கட்டும், டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கட்டும், ஹோட்டல் இதாக இருக்கட்டும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருந்து எல்லாமே வளர்ச்சி அடையும். லோக்கல்ல இருக்கக்கூடிய தள்ளுவண்டி கடை எல்லா கடையுமே உங்களுக்கு வளர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதன் மூலம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருவாய் கிடைச்சிட்டு இருக்கும். இதுதான் விஷயம்னு வச்சுக்கோங்க. இண்டிகோ நிறுவனம் 20ஆம் தேதி முதல் ஆப்ரேட் பண்றாங்க. ஆல்ரெடி புக்கிங் போயிட்டு இருக்கு. நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்க என்ன கார்ட்ஸ் வச்சிருக்கீங்க, டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன், உங்களுக்கு ஆஃபர்ஸ் என்ன இருக்கு, எந்த வெப்சைட்ல புக் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. மேலும் ஏதோ டவுட்ஸ் ஏதோ இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். அடுத்த வீடியோ கம்பல்சரி சேலம் ஏர்போர்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். சேலம் ஏர்போர்ட்ல இருந்தே சந்திக்கிறேன். எக்ஸ்கியூசிபிள் தகவலாக வந்துட்டு இருக்கும். திட்டாதீங்க, என்னடா இவன் பாண்டிச்சேரி விமானத்தை பத்தி பேசுறானே. எனக்கு பாண்டிச்சேரி கொண்டு வரதுக்கு காரணம்னா பாண்டிச்சேரியிலேருந்து விரைவில் செல்லதுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. அந்த ஆப்ரேஷன் விரைவில் நடக்கும். அதனால தான் நான் பாண்டிச்சேரி உள்ள எடுக்கிறேன். இல்லைன்னா பாண்டிச்சேரி உள்ள எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. சேலம் பாண்டிச்சேரி அது விரைவில் நடக்கும். அதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்த வீடியோவில் அதை ஃபுல்லாக பார்ப்போமே. ஏன்னா இது நான் ஃபுல்லாக லென்த்தாக 7 நிமிஷம் பக்கமாக போயிடுச்சு. தேங்க்யூ வாட்சிங் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் யாராவது ட்ராவல் பண்ணுறீங்க பாண்டிச்சேரினா ஃபுல்லாக மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.